குட் மார்னிங் ஆல். நேற்று லோக்சபாவில் வந்து சின்ன பிரச்சனை நடந்திருக்கு. சென்ட்ரலுக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கும் இன் பர்டிகுலர். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டரான மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடும் சென்ட்ரலும் வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட். அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து தமிழ்நாடு ஸ்டேட்ஸில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அதுக்கு வந்து சென்ட்ரல்ஸ் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாடு வந்து எதனால் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணலன்னு கேட்டிருக்கும்போது, நீங்கள் எஜுகேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணல, அப்போ வந்து ஆட்சிக்கு வரதுக்காக ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டீங்க, இப்போ பாலிடிக்ஸ் வந்து யூடர்ன் எடுத்துட்டீங்க, டிஸ்ஹானஸ்ட்டாக இருந்திருக்கீங்க, பீப்புளை ஏமாத்துறீங்கிற மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து நம்மளோட தமிழ்நாடு மெம்பர்ஸ் இம்மீடியட்டாக ரொம்ப கண்டிச்சிருக்காங்க, இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு. அண்ட் ஸ்பீக்கருமே மட்டும் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஆஃப் த ரெக்கார்டாக வச்சுக்கலாம், இது உள்ளே கொண்டு வர வேணாம், ஏன்னா உள்ளே கொண்டு வந்து அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அவரும் இந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்சுன்னா அப்பாலஜிஸ் பண்ணியிருக்காரு. சாரி, நான் இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் என்ன நடக்குது, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஃபர்தராக எஜுகேஷன் பாலிசிக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.